கன்னி ராசிக்கு ஒரு யோக காலம் பிறந்திருக்கு. ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். அதற்கு என்னென்னா, செப்டம்பர் மாதம் 15க்கு மேலே 12ஆம் விரையாதிபதி உங்கள் ராசிக்கு வந்து விரயத்தை லாபமாக கொட்டக்கூடிய காலகட்டமாக வருது. ஏன்னா அவர் நிற்க போகிற சாரம்லாம் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டு சாரம், விரயத்திலிருந்து லாபம் அந்த அஸ்த நட்சத்திரம் அந்த அம்சத்தில் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு மனம், மகிழ்ச்சி, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வருகிற காலகட்டம். இங்கே ஆல்ரெடி செவ்வாய் இருக்குது. செவ்வாய் பார்த்திங்கன்னா தைரியம் இருக்குது, அது மூர்க்கத்தனமாக இருக்கும். பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு தவறான டிசிஷன் எடுக்கும். சூரியன் வரும்போது ஆத்மகாரகன் கரெக்டாக இருக்கும்போது ரைட் டிசிஷன், ரைட் வே. இப்போ தாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே இந்த கன்னி ராசிக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்ததுங்கிற மாற்று கருத்து இல்லை. இடையிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவங்கெல்லாம் நம்மளை சொல்லி இது பண்ணிட்டாங்க பாருங்கள், நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லை பாருங்கள், நம்ம வாழ்க்கையை விட்டுட்டோமே, இப்படிலாம் யோசிச்சது பல பேர். இன்றைக்கி தான் அந்த வாழ்க்கையை மீண்டு எடுக்கக்கூடிய காலகட்டம். முதல்ல இந்த ராசிக்கு இப்போ மைண்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா கௌரவத்தை தக்க வைக்கிறது தான் பெரும் இதாக இருக்குது. அதான் அது முதல்ல இவருக்கு வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை. வருமானம் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. குரு 11க்கு வேறு வரும் காலகட்டத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கறனால பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம். இப்போ வேலைக்கு போகிறவங்க திடீர் வேலையில் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி நகர்றது. இதற்கு 7ல் இருக்க சனி வக்ரம் பெற்றதே காரணம். அப்போ பொருளாதார ரீதியாக அடுத்த முன்னேற்றம், சம்பளம் உயர்தல், வேலை பளு குறைதல், வேலைக்கு தகுந்த ஊதியம், ஃபஸ்ட்டு கௌரவம், அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாச்சு.